நம்ம எந்த மனிதனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நமக்கு ஆசையை காண்பிக்கிற மனிதர்களுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்திலே சுற்றி திரிகிற அநேக மனிதர்கள் நம்ம எதிலே விழத்தள்ளுவார்கள் என்றால் ஆசையை காண்பித்து விழத்தள்ளுவார்கள். ஒரு ஆசையை காண்பிச்சாங்க அப்படின்னா அந்த ஆசையிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். ஆசையை காண்பித்து லட்சக்கணக்கான பணத்தை இழந்தவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப கவனமா எதுல இருக்கணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்னை ஆசை காண்பித்து என்னை அழிச்சிடக்கூடாது. கவனிங்க, மோட்டிவேஷன் பண்ற ஜனங்கள் வேற, உங்களை என்கரேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களை என்கரேஜ் பண்ற மனிதர்கள் உங்களுக்கு தேவை. நீங்க நல்லா வருவீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க பயப்படாதீங்க, நீங்க அந்த காரியத்தை செய்ய முடியும். உங்களை என்கரேஜ் பண்றவங்கன்றது வேற, அது இன்னொரு கேட்டகரி. உடனே அதை தப்பாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். என்கரேஜ் பண்றவங்க வேற, ஆனா ஆசை காண்பிக்கிறவர்கள் என்கிறது வேற. இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம கடந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஒரு வீடு வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? குறைஞ்சது ஒரு 50 லட்சம் ரூபாய் வீட்டை நீங்கள் வாங்குறீர்கள் என்றால் ஒரு 10 லட்சம் ரூபாயாவது உங்க கையில ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஒரு 10 lakhs ஆவது இருக்கணும். இருந்தாதான் அது இனிஷியல் அமௌண்டா போட்டு அதுல ஒரு சின்ன லோன் எடுத்து நீங்க வீட்டு வாடகை கொடுக்கிற பணத்தோட இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த லோனை நீங்க அடைச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா ஒரு ரூபா கூட இல்லாம சரி, ஆண்டவரா திறந்து ஒரு ஃப்ரீயா ஒண்ணு கொடுத்தாருன்னா பிரச்சனை இல்லை. அந்த ஒரு ரூபாவும் இல்லாம வெறும் கையினால அந்த 50 லட்சம் ரூபாயையும் கடன் வாங்குறதுக்கு ஒருத்தர் வழி நடத்துவாரையானால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது உங்களை ஆசை காமிச்சு உங்களை குழியில தள்ள போறாங்கன்னு அர்த்தம். குழியில தள்ள போறாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கமிட்மெண்ட் என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஆசைப்பட்டதை கூட உங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்லுவீர்களானால் அதை வாங்காம இருப்பதுதான் கமிட்மெண்ட். உங்கள்ட்ட பணம் இருக்கலாம், உங்களுக்கு வசதி இருக்கலாம், ஆனா உங்க மனசுல ஒரு ஆசை தோணுது, உங்க கையில பணம் இருக்குது, அந்த தோன்ற ஆசை இப்ப தேவையா இப்ப தேவையில்லையா அப்படின்னு நினைச்சு இப்ப தேவை இல்லைன்னு உங்க மனசு சொல்லுமையானால், எந்த ஒரு நபர் அந்த பொருளை எனக்கு இப்ப தேவையில்லை வாங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க ஆசையை ஜெயித்த மனிதர்கள். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த வாஸ்தவமும் மனிதர்களை குறித்து நீங்கள் அறிய வேண்டிய 5வது மிகப்பெரிய அறிவு என்ன? யார் ஆசைப்படுத்தினாலும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சித்தத்தை கேட்பேன். நான் அது தேவையான்னு நான் நினைப்பேன். இது ஆண்டவரை விட்டு என்ன பிரிச்சிருமா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன் அப்படின்றத நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு முடிவெடுத்து தான் போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த உலகத்திலேயே ஜெயிக்கிற மிகப்பெரிய ஜெயம் என்ன அப்படின்னா, நான் ஆசைப்பட்டது எனக்கு வாங்கக்கூடிய இல்ல ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய சகல பலன் எனக்குள்ளே இருந்தும் நான் செய்யாம இருக்கிறதாங்க பெரிய சவால். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இந்த உலகத்திலே இருக்கிறதிலே மிகப்பெரிய சவால் என்னன்னா, நான் ஆசைப்பட்டதை எனக்கு வாங்கக்கூடிய எனக்கு அனுபவிக்கக்கூடிய சகல பணமும் சகல உரிமையும் எனக்கு இருந்தும் அதை வேண்டாம் என்று உதறி தள்ளுறதுதான் பெரிய சவால். அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மென்ட் கண்டிப்பா பார்ப்பாங்க.